சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான பாடம், நிதி பொருளியல் அப்படிங்கிற பாடம். +2 பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான் டேட்டா. +1 தான் அதிக டேட்டா இருக்கும் பொதுவாக. +2 பொறுத்தளவுக்கு பணம் வருவாய்னா என்ன, பணம்னா என்ன, பேங்க்னா என்ன, நிதினா என்ன, இந்த 4 பாடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடம். அதில் இந்த பாடம் ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப கம்மியானது தான். கடைசியில் நிதிக்குழுவை பார்த்தா வேலையை முடிஞ்சு வச்சு. ஆனால் இதில் சில முக்கியமான செக்ஷன்லாம் இருக்கும். அது குரூப் 4 அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பாடத்துலேருந்து கண்டிப்பாக அந்த பாடத்துலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அது என்ன வேணாலும் வரலாம், பட் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம், குயிக்காக பார்த்துருவோம். ரைட்டாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நிதி பொருளியலில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே, நம்ம அடுத்து போவோம். நிதி பொருளியல் அப்படிங்கிறது அந்த எந்த வார்த்தையிலேருந்து உருவானது? இப்போ பட்ஜெட் எப்படி பிரெஞ்சு வார்த்தையிலேருந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பிஸ்கல் அப்படிங்கிற கிரேக்க சொல்லிருந்து தான் உருவானது, கூடை என பொருள்படும். அப்போ நிதி பொருளியல் வந்து பிஸ்கல் அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிரேவி எப்படி இருக்கும், இப்படி எடுத்தோம்னா கையில் பிசு பிசுன்னு தானே இருக்கும். அப்போ பிஸ்கல் என்னும் கிரேக்க சொல், ஃபிஸ்கல் அப்படிங்கிறது என்னும் சொல் என்னது, ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், காலேஜில் ஒரு லெசன்ஸில் ஃபிஸ்கல் பாலிசின்னே சொல்லுவாங்க. அப்போ ஃபிஸ்கல் அப்படிங்கிறது என்னென்னா கிரேக்க மொழி சொல்லானது, கூடைன்னு அர்த்தம். ஒரு கூடையில் தான் கிரேவி வந்து கொடுப்பாங்க, ஒரு கூடையில். ரைட்டு, ஓகே தானப்பா? கூடையில் இருக்கிற கோழி அடித்தா கிரேவி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்காங்க. அரசின் பை, பொது நிதி, நிதி பொருளியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, குடிமக்களுடைய மொத்த விருப்பங்கள் பற்றி அரசு என்ன நினைக்கிதுங்கிறத நிதி பொருளியல். இந்த பாடம் அரசாங்கம் என்ன நினைக்கிது, மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யுது, இந்த நிதியை எப்படி, பொது நிதியை எப்படி பயன்படுத்துது, அரசுக்கு நிதி வேண்டும்னா என்ன செய்யும், கட்டணம் மூலமாகவும் வரி மூலமாகவும் மக்களுக்கு தண்டனை கொடுக்கறது மூலமாகவும் ஏதோ ஒரு வகையில் பணத்தை வசூல் பண்ணி கடன் வாங்கி நல்லது செய்யும். அரசாங்கம் அதை தான் செய்யும். வரி வாங்கி மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி மக்களுக்கே செய்யும், அதான் அரசாங்கம். ரைட்டு, இப்போ ஒரு கான்செப்ட். பொதுநிதி என்னும் பாடம் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லை கோடாக இருக்கிறது. இந்த எல்லை கோடுன்னு வந்துட்டாலே டால்டன். இந்த எல்லை கோடுன்னு வந்துட்டாலே என்னது, டால்டன். நெய்யிக்கும் டால்டாவுக்கும் எல்லை என்னது, நெய் 100 ரூபா, டால்டா 10 ரூபா, அதுதான் எல்லை கோடு. ஸோ அந்த மாதிரி எல்லை கோடாக தெரியுது. அப்போ பொது நிதியில் போட்டு ஒரு பொங்கல் வைக்கிறாங்கன்னா அது அரசியல்வாதி வச்சாலும் சரி, ரொம்ப எக்கனாமிக்ஸ்டாக வைக்கிறாங்கன்னா டால்டாவை போட்டு தான் பொங்கல் வைப்பாங்க. அடுத்து, அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கையையும் ஆராய்வதே ஆடம் ஸ்மித்தோட வேலை ஆராயிறது தான். ரைட்டு, அரசின் வருவாய் எப்படி இருக்குது, செலவு எப்படி இருக்குங்கிறது ஆராயிறது ஆடம் ஸ்மித். ரைட்டாப்பா? ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது வருவாய்னா என்ன, பொது செலவுனா என்ன? பொது வருவாய்னா என்ன, வரியெல்லாம் வரி மூலமாகவும் வசூல் பண்ணுவாங்க, வரி அல்லாமலையும் வசூல் பண்ணுவாங்க. வரி இல்லாமல் எப்படி சார் அரசாங்கம் வசூல் பண்ணும், கட்டணம் அந்த மாதிரி விஷயங்கள். அதை பொது செலவு பண்ணுவாங்க. அதை பொது கடன், இப்போ வெளிநாடுகளிலிருந்து கடன் வாங்குவாங்க, உள்நாட்டிலேருந்தும் வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கி பொது கடன் வாங்குவாங்க. நிதி நிர்வாகம் வரவு செலவு திட்டம் பார்த்து வரவு எவ்வளவு செலவு எவ்வளோன்னு சொல்லி நிதி நிர்வாகம் பண்ணுவாங்க. அடுத்து நிதி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி கொள்கைனா வரி, மானியம், பொதுக்கடன், பொது செலவு, இதெல்லாம் சேர்ந்து தான் நிதி கொள்கையோட கருவி. இதான் பாருங்கள், பொது நிதியின் எல்லைன்னு எடுத்துக்கிட்டால் 5 இருக்குது. பொது நிதியின் எல்லை எத்தனை இருக்குது, 5 இருக்குது. பொது வருவாய், பொது செலவு, பொதுக்கடன், நிதி நிர்வாகம், நிதி கொள்கை. ரைட்டு, ஓகே. இப்போ நிதினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அரசாங்கம் தான். தனியாரோட ஒன்று சேர்ந்து கூட நிறையா விஷயம் நல்லது பண்ணுவாங்க. ரைட், ஃபுல்லாக ஸ்டோரிஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அரசோட பணிகள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அரசோட பணினா இதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டிக் அடிச்சுக்கலாம். இராணுவம், நீதித்துறை, நிறுவனம், சமூக நலன், கட்டமைப்பு, சமூக நீதி. அடுத்து பாருங்கள், பேரின பொருளாதார கொள்கை, அதுவும் நமக்கு தெரியும். முற்றுரிமை கட்டுப்பாடு, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு இடத்துல மொத்தமாக போய் பணம் குமிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க அந்த பேட்டன் ரைட்டில். முற்றுரிமை கட்டுப்பாடு அப்படிங்கிறதுல. ரைட்டா? ஓகே, அப்போ இதுவும் ஈஸி. அடுத்து போவோம். முற்றுரிமை கட்டுப்பாடு தான் இருக்கு பாருங்கள். ஒரு சிலரிடம் பொருளாதார சக்தி குவிந்து காணப்படும் தீமையை களைவது அரசின் முக்கியமான பணிகளாகும். அரசு 3 விதமான வழிகளில் பங்காற்றுகிறது. எப்படி? பண்டங்கள் பணிகள் உற்பத்தி செய்து, ஆமாம். பொது சமூக பண்டங்களை அளிப்பவராக, ஆமாம். ரேஷன் கடையில் எல்லாம் கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லாதவங்களுக்கு. பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துகிறாங்க, ஆமாம். பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துகிறாங்க. இது வந்து அரசோட 3 விதமான வழிகள். அரசோட 3 விதமான வழிகள். பேரின பொருளாதார கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்புகள் மேற்கொள்ளும் செலவினமே பொது செலவினம். மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள்
எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் தான் பொது செலவினம். அடுத்து, பொது அமைப்புகளான மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்புகள் சமூகத்தின் பொதுவான விருப்பங்களை நிறைவு செய்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய செலவுகள் பொது செலவாகும். இப்போ தான் பார்த்தோம் பொது செலவுனா என்ன. நீங்கள் மத்திய அரசு மாநில அரசு மட்டும் நினச்சிடக்கூடாது, உள்ளாட்சி அமைப்புகளும் சேர்த்து தான். ரைட். மக்கள் தொகை வளர்ச்சி எப்படி இருக்குது? 67 ஆண்டுகளில் 1951 36 கோடி பேர் இருந்தது, இன்றைக்கி 121 கோடியாக உயர்ந்திருக்கு. அப்போ மக்கள் தொகை வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு செலவு வந்து முந்தி இருந்ததை விட இப்போ கூடி இருக்குங்கிறாங்க. அது நம்ம ரொம்ப டேட்டாவை பக்காவாக தெரிஞ்சுக்கணுங்கிற தாண்டி ஓரளவுக்காக தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ 1990களில் வந்து பார்த்திங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை 90 to 91 தானே. புதிய பொருளாதாரம் வந்து அந்த காலகட்டத்தில் 10,000 கோடி வந்து செலவழிச்சிருக்காங்க பாதுகாப்புக்கு. பட் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 கோடி, ஒரு 30,000 கோடின்னு வச்சுக்காங்க. 29 சில்லற தான். அப்போ 10 இருந்தது, இப்போ 30, மும்மடங்கு பாதுகாப்பாயிருச்சு. அவ்வளோதான். பாதுகாப்பு செலவுங்கிறது இவ்வளோ செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. பாதுகாப்பு அதிகமாக செலவழித்தாலும் நாட்டுக்கு ரொம்ப பிரச்சனை தான். அரசு மானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்றைக்கெல்லாம் 2 லட்சம் கோடியாக இருந்துச்சு, இன்றைக்கி 5 லட்சம் கோடிக்கு மேலே வேணும். அன்றைக்கி புதிய பொருளாதார கொள்கை வந்து எப்படி இருந்துச்சு? 2 லட்சம் கோடியாக இருந்துச்சு, இன்றைக்கி 5 லட்சம் கோடி. அப்போ எவ்வளோ கூடி இருக்குது? 3 கூடி இருக்குது. அங்கே 10,000 to 30,000 கிட்ட வந்துருச்சு, இங்கே 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் கோடியாக வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக தெரிஞ்சுக்கிறது தான். அதாவது எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. இப்போ எப்படின்னா இது கொஸ்டின் வரும் வராதுன்னு நினைக்கக்கூடாது. பாதுகாப்பு செலவுலாம் எப்படியா இருக்குது? அன்றைக்கே 10,000 கோடிப்பா, இன்றைக்கெல்லாம் 30,000 கோடி இருக்கணுமாப்பா. 2018 19 தான், பொதுவாக சொல்கிறேன். 30,000 கோடி வேணுமாப்பா இன்றைக்கெலாம் பா. அதே மாதிரி நம்ம போன படத்தில் கூட படித்தோம், அரசு உபரி நிதியாக ரிசர்வ் பேங்க் 68,000 கோடியை கொடுத்தாங்க, 68,000 கோடி கொடுத்தாங்கன்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அரசு மானியங்கிறது 5 லட்சம் கோடி. இப்போ எத்தனை லட்சம்? 5 லட்சம் கோடி. அடுத்து, ஒன்றிய அரசின் வட்டி செலுத்துதலுக்கான தொகை. இப்போ பொதுவாக நம்ம வட்டிக்கு பணம் வாங்குவோம், வெளிநாடுகளில் எல்லா பக்கம் வட்டிக்கு வாங்குவோம். அன்னைக்கு வந்து இருந்த கோடி வேறு. அன்றைக்கெலாம் ஒரு 20,000 கோடி இருந்திருக்கு, 21,500, ரவுண்டாக 20,000 கோடி வச்சுக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கிட்டத்தட்ட வட்டியே வருங்க 5,75,000. 5,75,000 அடி அப்பா. 21,000 கோடி எங்கே இருக்குது? 5,75,000 கோடி எங்கே இருக்குன்னு பாருங்கள். வட்டி அப்போ அதிகரிச்சிருக்கு, அந்தளவுக்கு வட்டி அதிகரிச்சிருக்கு. வட்டினா எப்பயுமே கூடும். 1 லட்ச ரூபா கடை வாங்கினவன் என்றைக்கு 1,5 லட்ச ரூபா கட்டினான், 10 லட்ச ரூபா வட்டி கட்டுறாங்க. கண்ணுக்கு தெரியாமல் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ வீட்டு லோன் வாங்குறோம்னா ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்கி பாருங்கள், குறைஞ்சது நீங்கள் 30 லட்சம் 40 லட்சம் கட்ட வேண்டியது வந்துடும். எப்படி வந்துடும்? குறைஞ்சது நீங்கள் வந்துடும் 30 லட்சமாக வந்துடும் அந்த மாதிரி. அடுத்து, நகரமயமாக்கல் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து 17% விழுக்காட்டினர் தான் நகர்ப்புறத்தில் வாழ்ந்தாங்க. தற்போது பாதிக்கு பாதி அப்படியே 43 விழுக்காட்டிலிருந்து தற்போது 54 நகரங்களில் 1 மில்லியன் மக்கள் தொகை. 1 மில்லியன் 10 லட்சம் மக்கள் தொகை. இன்றைக்கி உதாரணம் ஒவ்வொரு நகரத்துலேயும் 10 லட்சம் பேர் இருந்தால் தான் மாநகராட்சி அறிவிக்கிறோம். அந்த மாதிரி இப்போ ஆகிட்டாங்க. பாதிக்கு பாதி. 17 இருந்தது பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் ஸ்டோரிஸ் தான், ஒரு நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கிறது. ஏற்கனவே டால்டன் வந்து பொருளாதாரத்துக்கும் அரசியலுக்கும் எல்லைன்னு படித்தோம். பொது வருமானம் என்பதை குறுகிய பொருளாதாரம் பரந்த பொருளிலும் விளக்கப்படுகிறது. குறுகிய பொருளிலும் பரந்த பொருளிலும் விளக்கப்படுகிறது. டால்டன், இதுவும் டால்டா தான். நிதின்னு வந்துட்டாலே டால்டாவும் ஆடம் ஸ்மித்தும் வந்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து, ஒருவர் நான் இதை இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சு திரும்ப ரீஷார்ட்கட் கொடுப்பேன். அது வந்து ரிவிஷனில் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா அப்படி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு முறை நடத்திட்டு விட முடியாதுல்ல. ஒருவர், நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதாகும். அப்படின்னா முராட்டு. பார்த்தீங்களா, எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்காம நம்ம கட்டாயம் செலுத்த வேண்டியது தான் அந்த ஒரு வரிக்கு வந்து டெஃபினேஷன் சொல்கிறாங்க. அப்போ ஒரு முரட்டுத்தனமான ஒரு விஷயம் தானே இருக்குது. இது வந்து ஒன்றுக்கு முன்னே முரணாக தானே இருக்குது. எந்த ஒரு இது எதிர்பார்க்காமல் நம்ம அரசு கட்டாயம் செலுத்தணுமா பாருங்கள் எப்படின்னு. அடுத்து, வரி என்பது பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பு. கட்டாயமாக பொங்க வச்சா டால்டா போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான். வரியை பொறுத்தளவுக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. அடுத்து, வரி அப்படிங்கிறது வரி எப்படின்னா உங்களுக்கு உற்பத்தி வரி, வருமான வரி, நிறுவன வரி, விற்பனை வரி, கூடுதல் கட்டணம், வரிக்கு மேல் வரின்னு போட்டு இப்படி வரி வசூல் பண்ணுவாங்க. வரி சாராமலையும் கட்டணம், தண்டத்தொகை,
பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து வருவாய் வர்றது, சிறப்பு தீர்வை மூலமாக, அதாவது சிறப்பு தீர்வைனா பூங்காக்கள் அல்லது சாலை வசதிகள் நிலத்தின் மதிப்பு உயர்வதால் அப்படி கொஞ்சம் கிடைக்கிறது, அன்பளிப்பு, மானியம், இந்த மாதிரியும் கவர்மெண்ட் வந்து மரண தீர்வை, ஒருத்தர் வாரிசு இல்லாமல் இறந்து போயிட்டாங்க அந்த சொத்தை எடுத்துக்கிறது, இந்த மாதிரியும் வரியெல்லாம் இது பண்ணுவாங்க. ஆடம் ஸ்மித்தின் கருத்துப்படி வந்துட்டார். ஆடம் ஸ்மித்து அவருடைய கருத்துப்படி 4 புனித விதிகள் இருக்குது. எப்படி நான் வரி வசூல் பண்ணோம்னா நீ இந்த இதை செஞ்சே ஆகணும். செலுத்தும் திறன், நிச்சயத்தன்மை, வசதி, சிக்கனம். ஒரு வரியை வசூல் பண்ணுறோம்னு வச்சுக்காங்கவேன், அது ஏழை அல்லது நடுத்தர பிரிவினை ஒப்பிடும்போது செல்வந்தர்கள் தான் அதிக வரி செலுத்துகிற மாதிரி இருக்கணும். அப்போ செலுத்தும் திறன் பார்த்து வரி போடணும். பணமே கொடுக்க முடியாதவங்கள்ட்ட நீ வரி போட்டேன்னா நாடு கொலாப்ஸ் ஆகி போகும். அதிக பணம் வச்சுருக்கவங்கள்ட்ட அதிக வரி வாங்கிக்க, பணமே இல்லாதவங்ககிட்ட வரியை விட்டுரு. இதுதான் கான்செப்ட். அதான் செலுத்தும் திறன் பற்றிய விதி. நல்லா சொல்லியிருக்காருல ஆடம் ஸ்மித்து. நிச்சயத்தன்மை விதி, வரி வீதம், வரி செலுத்தும் காலம் நிச்சயமற்ற தன்மை இல்லாத வகையில் அரசு வரியினை விதிக்க வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா அரசு தன் போக்கிற்கு வரிகளை விதித்தால் மக்கள் செலுத்தும் திறன், வேலை செய்யும் திறனையும் பாதிக்கும். தன் போக்கில் இருக்கக்கூடாது, நிச்சயத்தன்மையாக கரெக்டாக இருக்கணும். 18%னா 18% கரெக்டாக இருக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு கூட்ட குறைக்கின்னு இருக்கக்கூடாது. வசதி விதி, வசதினா மக்கள் வந்து வரி கட்டுறதுக்கு நல்ல வசதி ஏற்படுத்தி தரணும். இல்லாட்டி வரி கட்ட மாட்டாங்க, எங்கிட்டு போய் அவங்க வரி கட்டுறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா. அடுத்து சிக்கன விதி, வரி வசூல் பண்ணுறங்கிற பேரில் நீங்கள் நிறைய ஸ்டாப் போட்டு சம்பளம் நிறையா கொடுத்துட்ருக்கூடாது. அதுவே பெரிய அதுக்கு வரி வந்து 10 ரூபா வாங்கிட்டு சம்பளம் 12 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. வரி வசூலிக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப் மட்டும் வச்சுக்கிட்டு கரெக்டான முறையில் வரி வசூல் போகணும். இது ஆடம் ஸ்மித் சொன்னது. நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நேர்முக வரி பணக்காரவங்களாக கட்டுவாங்க, மறைமுக வரி ஏழைகளாக கட்டுவாங்க. இது பேசிக் கான்செப்ட். பொதுவாக இது வந்து பேசிக் கான்செப்ட். வரி சுமையை ஏற்பவர் நேர்முக வரிக்காரர், ஏன்னா வருமான வரி கட்டுவார். மக்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டுறாங்க, ஒரு வரி செலுத்தும் பொறுப்பு கடைக்காரர் பொறுப்பு. ஆனால் கடைக்காரருக்கு நம்ம தான் கொடுக்கணும். கடைக்காரர் தான் கட்டணும், ஆனால் கடைக்காரருக்கு யார் கொடுக்கணும்? நம்ம தான் கட்டணும். இப்போ நான் புக்ஸு இது பண்ணுறேன், புக்ஸு வந்து சேல்ஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 5% வைங்க, ரைட்டா? 5%னா நான் உங்கள்கிட்ட 100 ரூபா வாங்குறேன்னு வச்சுக்கோங்கவேன். 100 ரூபா வாங்குறேன்னா 5 ரூபா யாருக்கு கட்டணும்? கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். நான் கண்டிப்பாக 1000 ரூபா வாங்குறேன்னா 50 ரூபா கட்டணும். இந்த 50 ரூபா நான் உங்கள்கிட்ட இப்போ 1000 ரூபாவில் வாங்கி அங்கே கவர்மெண்ட்டுக்கு கட்டுறேன். ஸோ இப்படி தான். அப்போ என்னென்னா மறைமுக வரிங்கிறது ஏழைகள் கட்டுற ஒரு இது, நம்ம கட்டுறது. வரிச்சுமை ஏற்பவர் வருமான வரி, அது தனி, வரி செலுத்தும் பொறுப்பு உண்டு, ரைட்டு. நேர்முக வரிகள் நன்மைகள். நேர்முக வரிங்கிறது வளர்வீதம், ஏன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக கட்டுவாங்க. அதே மாதிரி நேர்முக வரிங்கிறது நிச்சயத்தன்மை விதியை உறுதி செய்யும். ஆமாம், கரெக்டாக அவங்களுக்கு ஃபிக்ஸ்டாக பர்சன்டேஜ் போட்டு கொடுத்துருவாங்க. நெகிழும் தன்மையை கொண்டது. நெகிழும் தன்மைனா வருமான வரியானது ஒரு நெகிழ்ச்சி பொறுத்து வருமான மட்டம் உயரும் போதும் ஒரு குறிப்பிட்ட வரியை கொடுப்பாங்க, வருமானம் குறைஞ்சா குறைச்சி கொடுப்பாங்க. பட் நெகிழும் தன்மை கொண்டதான். நீ வருமானம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ கட்டாயம் கட்டி ஆகணும்லாம் கிடையாது. சிக்கனம், நேர்முக வரிகளை வசூலிப்பதற்கு வரிகளை ஒப்பிடுகள் குறைவாகும், டக்குன்னு ஈஸியாக வசூல் பண்ணிடலாம், ஏன்னா கம்மியான பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி. மறைமுக வரிங்கிறது பண்டங்களையும் பணிகளையும் வாங்குவோர் மீது விதிக்கப்படுற வரி. இது அரசுக்கு மறைமுகமாக செலுத்துகிறாங்க. இது வந்து விற்பனையாளர் வந்து மாற்றி விடுறாரு, நம்மளை மாற்றி விட்டுறாரு. விற்பனை வரி வந்து கடையாளர் தான் கட்டுவார், நம்ம தான் காசு கொடுத்து வாங்குகிறோம். சுங்கத்தீர்வை வரி, வெளிநாடுலேருந்து பெறக்கூடிய பண்டங்களுக்கு இறக்குமதி தீர்வை செலுத்தப்படும். இதுவும் நுகர்வோர் மீது தான் விழுகுது. புரியுது உங்களுக்கு? இப்போ கார் வாங்கினார் நடிகர் விஜய் கார் வாங்கினார், அவருக்கு வந்து சுங்க வரி போட்டாங்க. அப்போ அவர் தான் கட்டணும். அந்த அந்த அவ்வளோ கார் வாங்கினாலும் அவ்வளோ டேக்ஸ் கட்டுவாங்க. ஸோ அப்போ வணிகர்கள் மீதும் அந்த சில்லறை நுகர்வோர் மீது தான் விழுகும் கேளிக்கை வரி. திரையரங்க உரிமையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா படம் பார்க்க வர நம்மக்கிட்ட டேக்ஸ் வாங்கிக்கிடுவாங்க. சேவை வரி அப்படி தான், தொலைபேசி எல்லாருமே. இதெல்லாம் மறைமுக வரிகள். நேர்முக வரி, அன்பளிப்பு வரி, சொத்து வரி. நேர்முக வரின்னா என்னது? வருமான வரி, சொத்து வரி, அன்பளிப்பு வரி, இதுதான் நேர்முக வரியாக இருக்கும். இப்போ அன்பளிப்புனா நமக்கு என்ன பெரிய அன்பளிப்பு வரப்போகுது? ஒரு 100 ரூபாய்க்கு கிஃப்ட்டு தான் வரும். ஆனால் இப்போ நடிகர் தனுஷ்க்கு ஒரு அன்பளிப்பு போகுதுன்னா வைர மோதிரம் போகும். அப்போ அவர் சொத்து கணக்கில் சேரும், ஒரு வரி கட்டணும், ரைட். மறைமுக வரிகளுடைய நன்மைகள்னா பறந்து காணப்படுதுன்னு நிறைய பேர் கட்டுறாங்க. இந்தியாவில் 2 விழுக்காட்டினர் மட்டுமே வருமான வரி செலுத்துகிற நிலையில் மறைமுக வரியை அனைவருமே செலுத்துகிறாங்க. நேர்முக வரி வந்து பொதுவாக வரி டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க 2% தான், ஆனால் மறைமுக வரியை எல்லாரும் கட்டுறாங்க. சமத்துவம், ஏன்னா பணக்காரவங்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். அடுத்து உறுதியின்மை. டால்டன் 2+2 என்பது 4 அல்ல 3,
அல்லது அதற்கும் குறைவாக இருக்குன்னு மறைமுக வரியை குறிப்பிடுறார். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் மறைமுக வரி கரெக்டாக 2+2 4லாம் வந்துடாது. கொஞ்சம் குறைச்சி தான் வரும், இல்லை அதை விட கம்மியாக தான் வரும், வந்தால் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டால்டன் வந்து சந்தேகத்தோடு சொல்கிறார். ரைட்டாம்ப்பா. ஸோ அடுத்தது நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் ஒரு சில விஷயம். நேர்முக வரிங்கிறது வளர் வீதம். ஏன் வளர் வீதம் அப்படின்னு சொல்கிறோம்னா, அதிகமான பேர் கோடிக்கணக்கில் கட்டுவாங்க. மறைமுக வரி தேய் வீதம் தான் கொஞ்சம். அதே மாதிரி ஒரே ஒருவர் தான் இங்கே கட்டுவாங்க, இங்கே பலர் கட்டுவாங்க. வரி செலுத்துவோர் வருமானம் செல்வம் அடிப்படையில் கட்டுவாங்க. பண்டங்கள் வாங்கும்போது விற்கும்போது மட்டும் கட்டுவாங்க. அடுத்து வரி ஏய்த்தலுக்கு வாய்ப்பு உள்ளதா? 2 பக்கமும் வாய்ப்பு இருக்குது. பொருள்களின் விலையிலே வரி சேர்ந்திருப்பதால் வரி ஏய்ப்பு இங்கேயும் கடினம், இங்கே கடினம். வரி ஏய்ப்புக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. பணக்காரவங்க அதுன்னு செலவை காமிச்சு இது பண்ணிடுவாங்க. இங்கே கொஞ்சம் ஏமாற்ற முடியாது. ஏன்னா அந்த பொருள் இருக்குன்னா, இப்போ 1000 ரூபா பொருள்னா அதில் டேக்ஸ் ஆட் பண்ணிடுறாங்க. அதனால் ஏழைகளுங்கிறனால ஏய்ப்பு கடினம்தான். நேர்முக வரி பணவீக்கத்தை குறைக்க உதவும். இப்போ நேர்முக வரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள்கிட்ட நிறைய பணவீக்கம் இருக்குன்னா டக்குன்னு வட்டியை கூட்டி பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இது வந்து விலை உந்து பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது. மறைமுக வரி என்ன பண்ணுதுன்னா, இப்போ 100 ரூபா பொருளை டேக்ஸ் வந்து நீங்கள் போடுறாங்கன்னா அதனால் 110 ரூபா ஆகுது. அப்போ விலை உந்து பணவீக்கத்தை உருவாக்குது. இது தனி ஒருவர், கூட்டு குடும்பம், நிறுவனம் எல்லாம் சேர்ந்து கட்டுவாங்க. இது நுகர்வோர் மீது விதிக்கப்படும் வரி. ரைட். அடுத்தது மற்றவர் மீது மாற்ற முடியாது. டைரக்ட் டேக்ஸு ரஜினி இருக்காருன்னா அவருடைய டேக்ஸ் அவர் தான் கட்டணும். இது மற்றவர் மீது மாற்றி விடலாம், பொருள் வாங்கும்போது அந்த இது மாறுது. அடுத்து ஜிஎஸ்டி 2017 மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டு ஜூலை 1 நடைமுறைக்கு வந்துச்சு. 2017 மறக்கவே கூடாது. 2017 மறக்கவே கூடாது. இதுக்கு முந்தின வருஷம் 2016 என்ன நடந்துச்சு? ரூபா நோட்டு 500 1000 ரூபாவை இது பண்ணாங்க. 2017 தான் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 7.5, இது எப்படி ஒரு 7.5யோ இன்னொரு 7.5 நடந்துச்சு. என்ன 7.5னா, அந்த பேங்க்கை ஃபுல்லாக ஒன்றா இணைச்சி, இந்தியா அந்த ஸ்டேட் பேங்கை ஃபுல்லாக ஒன்றா இணைச்சி அந்த டாப் 50 பட்டியலை கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ 2017 தான். 2015னா பேடிஎம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஜிஎஸ்டி வரிகளை பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டினா ஒரு மாநிலம் டு ஒரு மாநிலம் வாங்கும்போது அது மத்திய அரசால் வசூலிக்கப்படும். இப்போ நம்ம மகாராஷ்டிராவில் ஒரு பொருள் வாங்குகிறோம்னா அது மத்திய அரசால் அது வசூலிக்கப்பட்டு வச்சுக்கிடுவாங்க. அது இன்டகிரேட்டடு ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ரைட்டாப்பா? ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி பற்றி ஓல்டு கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. அது கொஞ்சம் தனியாக நடத்துகிறேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது. ஒரு கொஸ்டின் வந்து அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதான் ஜிஎஸ்டி என்னை பொறுத்தளவுக்கு. ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முனை வரி, வேட் அப்படிங்கிறது பலமுனை வரி. அதை ஒழிச்சிட்டு தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அடுத்து கடன் என்பது அரசு கருவூலத்தால் கடன் வழங்கியவர்களுக்கு வட்டியும் அசலும் கொடுப்பதற்கான உத்தரவாதம் ஆகும். கடன் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு உத்தரவாதம். இந்த உத்தரவாதங்கிற வரியை வச்சு தான், உத்தரவாதம் அப்படிங்கிற வரியை வச்சு தான் டெய்லர்னு ஷார்ட்கட் போட்டேன். நீங்கள் டெய்லர் கடையில் ஏதாவது ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்தா உத்தரவாதம் இருக்குது? உத்தரவாதமே கிடையாது. இந்த அத்தாரேன் அந்த அத்தாரேன்னு சொல்லி இழுத்துருவாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருந்திருக்கும். அது மாதிரி தான். அது இல்லாமல் அது கடன் சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம அந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு காசும் கொடுக்க மாட்டோம், கடன் சொல்லிக்கிட்டே இருப்போம். கடன் அரசு கருவூலத்தால் கடன் வழங்கியவர்களுக்கும் வட்டியும் அசலும் கொடுப்பதற்கான சட்டையை தைக்க கொடுத்துருப்போம். 10 மாதம் கழித்து போகும்போது அந்த சட்டை 10 ரூபா சட்டைக்கு 100 ரூபா தையக்கூலி கேட்பார். ஏன்னா அதை பாதுகாத்து வச்சுக்கிறது பெரிய வேலை. டெய்லர் அப்படின்னு ஆக வச்சுக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சோப்பு. இவர் சோப்பு போடுறாரு. என்னென்னா, பொதுக்கடன் என்பது நிதிக்கருவிகள் வாயிலாக அரசானது தனியார் துறையில் தனி மனிதர்கள் நிறுவனங்கள் பெறுவதாகும். இதனை கொண்டு தனியார் துறையை தூண்டணுமா? அப்போ சோப்பு போடணும். தனியார் துறைக்கு சோப்பு போடணுமா? மனித வளங்கள் பிற உண்மையான வளங்களை பெருக்குவதற்கும் அந்த நிதியினை கொண்டு இது பண்ணுறதுக்கு நாங்கள் தூண்டணும், சோப்பு போடணும். அப்போ என்னென்னா, அப்போ தனியார் நிறுவனத்தை தூண்டணும்னா சோப் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்காங்க. அடுத்தது, வெளிநாட்டிலலாம் பொதுக்கடன் வாங்குகிறாங்களா? வாங்குகிறாங்க. உலக வங்கிட்ட வாங்குகிறாங்க, ஐஎம்எஃப்கிட்ட வாங்குகிறாங்க, ஏடிபி வாங்குகிறாங்க, ஐடிஏல வாங்குகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. ஐடிஏ, ஏடிபி, உலக வங்கி, ஐஎம்எஃப்பில் வாங்குகிறாங்க. வெளிநாட்டு கடன் 2018 படி டாலரில் தலா வீதம் மட்டும் பாருங்கள், $380 வாங்குகிறோம். தலா வீதம் எவ்வளவு? $380. அது ஜிடிபியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 20. ஜிடிபி எவ்வளவு? 20. ஸோ இங்கே 5 லட்சம் வெளிநாட்டு கடன் வந்து 5,29,000. 5,29,000 இதான் வெளிநாட்டு கடன் நமக்கு டாலரில் இருக்குது. தலா வீதம் நம்ம இப்போ தலா ஒருவருக்கு என்ன கட்டணும்? நம்ம எவ்வளோ கட்டணும்? $380 கட்டணும். கட்டிடுவோமா? அடுத்தது, மொத்த உள்நாட்டு ஜிடிபி 20. இது 2018க்கான ரெக்கார்டு. உலக வங்கி அறிக்கை
அடுத்தது பட்ஜெட் என்பதற்கு பாருங்கள், பௌஜெட் என்ற பிரெஞ்சு மொழியிலேருந்து பெற்றது. அங்கே என்ன பார்த்தோம், ஃபிஸ்கல் அப்படிங்கிறத கிரேக்க மொழின்னு பார்த்தோம். பட்ஜெட்டுங்கிறது பிரெஞ்சு மொழியிலேருந்து சிறிய பை அப்படின்னு அர்த்தம். முதல் நிலையிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய், அந்த முதல் நிலைன்னு வந்துட்டாலே ஸ்டோனு தான், ஷார்ட்கட்டு ஸ்டோன். முதல் நிலைன்னு வந்துட்டாலே ஸ்டோனு. ஏன்னா இன்றைக்கி ஸ்டோன் வந்து வீட்டுக்கு ஒரு கிரானைட் ஸ்டோன் வாங்குறோம்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கான்னு பார்ப்போம். அப்படி பார்த்தானே வாங்குகிறோம். நல்ல குவாலிட்டி போட்டால் தான் நல்லா உழைக்கும், ஏன்னா அதை ரீஒர்க் பண்ண முடியாதுல்ல. அப்படிங்கிற மாதிரி வரவு செலவு திட்டமானது குறிப்பிட்ட காலத்தின் நிதி ஏற்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. இது வழக்கமான ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் பில் பாஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் பாஸ்டபிள், பில் பாஸ் பண்ணுறாங்க, பாஸ்டபிள். ரைட். மத்திய மாநில வரவு செலவு திட்டம் பிரிவு. இப்போ செக்ஷன் வந்து ஒரு 4-5 செக்ஷன் வரும். இப்போ நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கணும். பிரிவு 112, பிரிவு 202, பிரிவு 112, பிரிவு 202. மேக்ஸிமம் மத்திய அரசில் 100 சில்லறையில் ஆரம்பிக்கும், மாநில அரசுனா 200 சில்லறையில் ஆரம்பிக்கும். அங்கே 12, இங்கே வெறும் 02. 12 2 கழிச்சா பாருங்கள், ஒரு 10 கழிச்சா 02. அது மாதிரி தான் 112 படி ஒன்றிய அரசு, 202 படி மாநில அரசு. ரைட்டு. இதன்படி தான் வரவு செலவு திட்டம் பார்ப்பாங்க. 112, 202. இது ஈஸி. வரவு செலவு திட்டம் 2 பேர் உட்காந்து, வரவு செலவுனாலே 2 தான், 112, 202. ரைட்டு, ஓகே. நீங்கள் கூட்டினா 4 வரும். நீங்கள் பாருங்கள், இந்த நம்பரை ஃபுல்லாக கூட்டுங்க, டோட்டல் 4 வரும். இந்த நம்பரையும் கூட்டுங்க, டோட்டல் 4 வரும். இதுதான் வரவு செலவுக்கான அந்த ஆர்டிக்கல். அடுத்து 116. இது நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். இது பட்ஜெட்டானு மத்தியில் ஒப்படைக்கப்படும். இதற்கு அரசியல் காரணம் இருக்குது. நொண்டி வாத்து வரவு செலவு திட்டங்கிறாங்க. இது 116, 116. சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே 100 சில்லரை வந்துடும். இது 16, அது 12, இது 16. நொண்டி வாத்து வரவு செலவு திட்டங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாக்கெடுப்பு எடுக்கணும், கரெக்டாக வரணும், அந்த மாதிரி. ரைட்டாக உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0 வரவு செலவு திட்டம் சப்மிட் பண்ணியிருக்காங்களா? 87, 88 0 வரவு செலவு திட்டம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. 87, 88 0 வரவு செலவு திட்டம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சப்மிட் பண்ணதே இல்லைன்னு போட்டுறாதீங்க. 0 87, 88. அடுத்த பேர் செயல்திறன் வரவு செலவு திட்டம். இது வந்து அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட் டைம் அறிமுகப்படுத்தினாங்க. சர் உப்பர் அப்படிங்கிறது செயல்திறன்னா உப்பர் அப்படிங்கிற. இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் போயிட்டு ஏதாவது ஒரு செயல்படுத்தி காமிங்க, ஏதாவது ஒரு ஃபார்முலாவை போட்டு காமிங்கன்னா உடனே உப்பு எடுத்து இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், தீயில போட்டு கருக்கிறோம் பாருங்கள், கருப்பாயிருச்சா? தீயில போட்டு கருத்தா கருப்பாக தானே பாருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு காமிப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் உப்பர் அப்படிங்கிற ஒரு 1949 நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டது. அமெரிக்காவில் அமைக்கப்பட்டது இந்த திட்டம். செயல்திறன் வரவு செலவு திட்டம் உப்பர். இதை ஞாபகம் வச்சுக்காங்க. என்ன செய்தோம், எவ்வளவு செய்தோம். குழம்பு நம்ம வீட்டில் சமைக்கும்போது, சோறாக்கும்போது எவ்வளவு உப்பு போட்டோம், எவ்வளவு காரம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் உப்பர். இது ஒரு சாதனை திட்டங்கிறாங்க. இந்தியாவில் இது ஒரு சாதனை திட்டம் அப்படிங்கிறாங்க. ஓகேவாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கா? ரைட்டு. அப்போ இந்த ஏரியா முடிஞ்சிருச்சு. அடுத்து 0 பாயிண்ட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வரவு செலவு திட்டத்தோட வகைகள். அது பற்றாக்குறையாக இருக்கும், சமமாகவும் இருக்கும், உபரி எக்ஸ்ட்ராவும் இருக்கும். அடுத்தது வரவு செலவு திட்டம் தயாரிக்கும் வழிமுறை என்னப்பா? நிதி அமைச்சகம் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை தயார் செய்வாங்க. நான் ஏற்கனவே 112 சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பல்வேறு துறைகள் வருமானம் செலவு மதிப்பீடுகளை நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பும். எல்லா துறையும் வந்து நிதி அமைச்சகம் எப்பா எங்கள் டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் பாருங்கப்பா, இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வரவு செலவு திட்டத்தை தயார் பண்ணுவாங்க. அதை மந்திரி சபை ஒப்புதலுக்கு நிதி அமைச்சர் தாக்கல் பண்ணுவார். பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கும். இப்படி தான் அந்த வரவு செலவு திட்டத்தை தயார் பண்ணுவாங்க. இந்தியாவில் அரசு கணக்குகள் கீழ்கான 3 முறையில் பராமரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தொகுப்பு நிதியில் கட்டின வீடு எப்படிப்பா கட்டினீங்க? தொகுப்பு நிதியில். பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் அவர்களின் தொகுப்பு நிதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவசர நிதிங்கிறது இந்த எமர்ஜென்சி பீரியடில் கொடுப்பாங்க. பொது கணக்குன்னு ஒன்று இருக்குது, அது பொது கணக்குழுவே பார்த்துக்குறோம். இந்த மாதிரி 3 முறைகளை பராமரிக்கிறாங்க. தொகுப்பு நிதி, அவசர நிதி, பொது கணக்குன்னு. இதை வந்து நாடாளுமன்றத்தில் பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழுன்னு 2 குழு இருக்காங்க. இதை கண்காணிக்கும், தொடர்ந்து வந்து இதை கண்காணிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரவு செலவு திட்ட பற்றாக்குறைகள்னால் கண்டிப்பாக வருவாய் பற்றாக்குறை ஏற்படும், வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஏற்படும், நிதி பற்றாக்குறை ஏற்படும், முதன்மை பற்றாக்குறை எல்லாமே ஏற்பட தான் செய்யும். முதன்மை பற்றாக்குறைனா என்ன சார்?
வட்டி செலுத்துதலை கழித்த பின் உள்ள பற்றாக்குறை. இப்போ நம்ம வட்டியை செலுத்திடுறோம், நிதி பற்றாக்குறைனா நம்ம கொடுக்க வேண்டிய வட்டியை கொடுத்த பின்னாடி பார்க்குறோம் ஒன்றுமே இல்லை, அப்போ அது முதன்மை பற்றாக்குறை. அது எவ்வளோ பெரிய சுமையை ஏற்படுத்தும் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அதான் முதன்மை பற்றாக்குறை. அதுக்கு வட்டி பற்றாக்குறைனே போட்டிருக்கலாம். ரைட். மத்திய அரசு பட்டியல் பாதுகாப்பு, ரயில்வே எல்லாத்தையும் முக்கியமானதெல்லாம் அவங்க வச்சுக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட மாநில பட்டியலில் மத்திய அரசில் ஒரு 100 இருக்குன்னா மாநில பட்டியலில் 61 இருக்கும், பொதுப்பட்டியலில் 52 இருக்கும். இதுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே படிச்சிருப்போம். ரைட்டாப்பா? இது எல்லாமே கிட்டத்தட்ட சேமாகவே வரும். இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா செக்ஷன் தான். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது. நல்லா பாருங்கள் இந்த செக்ஷனை. 268 மத்திய நடுவில் என்ன இருக்குது? 6 இருக்குது. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிக்குது. மாநில அரசுக்கு தான் பவர். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு நடுவில் 6 பாருங்கள், 6 தான், லாஸ்ட்டில் 8ன்னு இருக்கா? இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 2 + 6 கூட்டினா 8. கரெக்டாக இருக்கா? அப்போ கரெக்டாக இருந்தால் மத்திய அரசால் விதிக்குது, விதிச்சுட்டு போ, மாநில அரசு வசூலிக்குது, பயன்படுத்துது, சந்தோஷம், நான் பயன்படுத்திட்டு போகிறேன், முடிஞ்சு போச்சு. அப்போ 268 இங்கே கரெக்டாக இருக்குது. 2, 6, 8 இங்கே கரெக்டாக இருக்குது. ஏன்னா மத்திய அரசு விதிக்கணும், விதிச்சுட்டு போ, நாங்கள் வாங்கி பயன்படுத்திட்டு போகிறோம். 268 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் 270, 272. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு தான் வசூலிக்குது, பயன்படுத்துது, அது 268 கரெக்டாக. இங்கே வந்து அவங்க வசூலிக்கிறாங்க, அவங்க வசூலித்து அப்போ 2, 7 கூட்டினா 9. ஆனால் இங்கே 0ன்னு காமிப்பாங்க. அடுத்து பாருங்கள், 2, 2, 7, 2 மொத்தம் 11. கணக்கு தப்பாக வருதா? ஸோ இந்த மாதிரி 270, 272. இது வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும், மாநிலத்துக்கும் 270, யூனியன் பிரதேசத்துக்கு 272 இந்த மாதிரி கொடுப்பாங்க. ரைட். அப்போ இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். அப்போ 268 பார்த்தோம், 68 பார்த்துட்டோம், 268 பார்த்துட்டோம், 270, 272 பார்த்துட்டோம். ரைட்டு. அடுத்தது நிதிக்குழுவின் வரலாறு. கரெக்ட், நிதிக்குழுவின் வரலாறு. இதுக்கான ஷார்ட்கட்டை மெயினாக பார்த்து தான் ஆகணும், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். நல்லா பாருங்கள், இதுக்கான ஷார்ட்கட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஒரு ஷார்ட்கட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் இருக்குல்ல, ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, இப்போ 1 to 15, இது ஈஸி எல்லாருக்கும். 15 இந்த நம்பர் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், 556677, 66 மட்டும் 3 6 போட்டுக்காங்க, 7788990011. இந்த 66 மட்டும்தான் 3 6. அப்போ நம்ம ஏதாவது அந்த இயர் வருதுன்னு வச்சுக்கோங்கவேன், 1900 தான். நம்ம வந்து இப்போ 7வது 5ஆண்டு திட்டம்னு வச்சுக்கோங்கவேன், 55666 அடுத்து 77. கண்டிப்பாக 1970 சில்லறையில் தான் இருக்கணும். பார்ப்போமா? 7வது 5ஆண்டு திட்டம் இருக்குது. 8வது 5ஆண்டு திட்டம் 8, 1983. 8வது 5ஆண்டு திட்டம், ஏன்னா 88ன்னு வந்துடுது, 88. அப்போ அந்த டிஜிட்டை ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. எங்கே போனாலும் இப்போ என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இயர்ஸ்க்காக சொல்கிறேன் ஏன்டா, இந்த விஷயம் ஈஸி, கடன்னு சொல்லிடுவேன். 55667788990011 முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த இயர்ஸுக்கு அந்த பக்கம் கிளியர் பண்ணிட்டோம். ரைட். அடுத்தது இப்போ இந்த ஷார்ட்கட் பார்ப்போம். இப்போ முதலாவது 5ஆண்டு திட்டத்துக்கு இவர் எப்படின்னா, முதல்ல ஒரு யோகியனை போடுங்கப்பா. ஃபஸ்ட்டு ஒரு நிதிக்குழு உருவாக்கியிருக்கோம், ஒரு நல்ல யோகியமான ஒருத்தரை போடுங்கப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ முதலாவது 5ஆண்டு திட்டம் ஒரு யோகியன். 2வது 5ஆண்டு திட்டம் சந்தானம் வந்து இன்றைக்கி தான் சிங்கிள் அடிக்கிறாரு. முந்திலாம் சந்தானம் யாராவது ஒருத்தர் கிடச்சிட்டா போதும், 2 பேர் கலாய்ச்சி தள்ளிடுவாங்க, ஒருத்தர் மாற்றி கலாய்ச்சிக்கிடுவாங்க. அதான் சந்தானத்தோட கேரக்டரே, காமெடி நடிகர் சந்தானம் அவர். அடுத்து 3 சந்தா, 3வது சந்தா கட்டுறது 3 தான், இந்தா சந்தா 3வது. அடுத்து ராஜு மன்னர் அப்படிங்கிறது 4, ராஜு மன்னர் இருக்காங்கன்னா 4 பக்கமும் கோட்டை கட்டி பாதுகாப்போடு இருப்பாங்க, 4 வாயில் இருக்கும். தியாகி மகாவீரர் தியாகினா சத்தியம் பண்ணுவாங்க, 5 விரலி சூடத்தில் அடித்து சத்தியம் பண்ணுவாங்க. மகாவீர ஜெயந்தினா மகாவீர தியாகினா 5. பிரம்மானந்த ரெட்டினா நித்யானந்த ரெட்டி எப்படி ஓடினார், ஆற்றுலையோ கடல்லையோ தப்பிச்சு ஓடிட்டார், அதான் நித்யானந்த ரெட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரம்மானந்த ரெட்டி. அடுத்து ஷாலட், 7 வகையான ஃப்ரூட்ஸ் அப்படியே போட்டு
அப்படி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் உட்காந்து சாப்பிட்டா ஃப்ரூட் சாலட் சூப்பராக இருக்கும். அப்போ 7வது ஷாலட். 8 சவான். 8 8 64ல் 64 முடிஞ்சுன்னா சாவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ சவான். 8 8 எவ்வளவு? 8 8 64. 8 8 64. 8 வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 64க்கு மேலே அவ்வளோதான், சாவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ 8 சாவான். 9 சால்வே. ப்ராப்ளம். இப்போ 9 அப்படிங்கிற நம்பர் இருக்குன்னா சில பேருக்கு ராசியான நம்பர்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஈஸியாக சால்வ் ஆயிரும். நிறைய பேர் சொல்லுவாங்க 9ஆம் நம்பர் எனக்கு ராசியான நம்பர். அப்போ பிரச்சனை சால்வ் ஆயிரும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, சால்வ் ஆயிரும். அடுத்து 10வது பந்து. 11 குஸ்ரோ. சார் அங்கே என்னடா குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? இவங்க 2 பேர் தான் சார் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு ஒருத்தனும் இங்கிட்டு ஒருத்தனும் குசு குசுன்னு பேசிக்கிடுவாங்க. அப்போ 11 குஸ்ரோ. 12வதுனா ரங்கராஜ் பாண்டே தந்தி டிவியில் வந்து 12வது ரிசல்ட்டை சொல்லியே அங்கே பாதி பேருக்கு ப்ரெஷரை ஏற்றி விட்ருவாப்புல. அடுத்து 13வதுனா 13 விஜய். ஒரே ஒருத்தர் தான் விஜய்னு ஒருத்தர் இருக்கார், 3 எழுத்து சொல்ல. அவர் தான் இன்றைக்கி அரசியல் இறங்கிட்டார். 13ல் விஜய். 14 ரெட்டி. நம்ம ஒரு ரொட்டி கடைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க, புரோட்டா கடைக்கு. 4 ரொட்டியை வைங்கண்ணே எடுத்தோன்னே. ஆனால் திங்கிறது 3 ரொட்டி தான் திங்க முடியும். இந்த 3 அது ஷார்ட்கட்டுக்காக 4 ரொட்டியை வைங்கண்ணே அப்படின்வோம். 15 சிங்கு. ரீசெண்டாக எனக்கே வா அப்படின்னு ஒரு சிங்கு இருக்கார், லாஸ்ட்டில் ஒரு சிங்கு இருக்கார். ஸோ அப்போ முடிஞ்சா இப்போ இந்த ஏரியாவும் முடிச்சிட்டோம். இப்போ செயல்படும் காலம் தாண்டி இப்போ இந்த சைடில் இருக்கிற இயரும் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாமா சார்? இப்போ நீங்கள் 7 அப்படின்னா ஃப்ரூட் சாலட் ஞாபகம் வரணும். 8னா சாவான். 9னா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். 10னா பந்து. 4னா ராஜ் மன்னர். 3னா சந்தா. 2னா சந்தானா. அடுத்து யார்? 8னா ரைட்டு முடிஞ்சிச்சு. 12வது ரிசல்ட்னா ரங்கராஜ் பாண்டே. 14னா ரெட்டி அப்படின்னு வந்துருச்சு அப்போ மைண்டுக்கு. அடுத்து இந்த லாஸ்ட்டில் வந்து இது முதலாவது இருந்ததுன்னா 1 தான், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சந்தானா அப்படின்னாலே 2 பேர் இருப்பாங்க தண்ணிக்குள்ளே. அவரும் ஒரு பக்கம் ஆற்றுக்குள்ளே தான் காமெடியெலாம் நிறையா பண்ணுவார். ஆற்றுக்குள்ளே 6. சந்தாங்கிறது ஒழுங்காக கட்டுவோமானா 0, ஒழுங்காகவே கட்ட மாட்டான். அடுத்து ராஜ் மன்னர்னாலே 4னா 4 தான், 4வது 4 தான். 7னா 7 தான். புரியுதா உங்களுக்கு? 4னா 4 தான், 7னா 7 தான். இப்போ 12னா 2ங்கிற மாதிரி ரைட்டா? அந்த மாதிரி 4 ராஜ் மன்னர் சுற்றி 4 பேர் இருப்பாங்கன்னா 4 பேர் தான். அடுத்து மகாவீர தியாகி. 5 சத்தியம் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? சத்தியம் பண்ணுவார் ரைட்டா? எப்போ சத்தியம் பண்ணுவார்? நைட்டு மட்டும்தான் சத்தியம் பண்ணுவார். நைட்டு, அதான் 8. நைட்டு மட்டும்தான் சத்தியம் பண்ணுவார் மகாவீர் தியாகி. அடுத்து வந்து பிரம்மானந்த ரெட்டி. இவர் நித்யானந்தா பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவருக்கு ஐஸ்டண்டாக பக்கத்தில் ஒரு 2 பேரை நிப்பாட்டி அந்த இறகு பந்து மாதிரி வீசிகிட்டே நிற்பாங்க. அது மாதிரி 2 பேரை பக்கத்தில் எப்பயுமே பக்கத்தில் நிப்பாட்டிருப்பார். அடுத்து ஷாலட்டுங்கிறது 7க்கு 7. அது ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஃப்ரூட் சாலட்டு 7 வகையான சாலட்டு போட்டு சாப்பிடுவாங்க. அடுத்து சாவான் அப்படிங்கிறது 8ன்னு சொல்லியிருக்கேன். 8 8 64ன்னு சொல்லியிருக்கேன். 8 8 64. இது 1க்கு மட்டும்தான் ஷார்ட்கட் போடலை ரைட்டா? சாவான்னு போட்டிருக்கேன். யமன் வந்து கூட்டு போயிடுவார். 3 எழுத்து சொல்லி யமன் வந்து கூட்டு போயிடுவார். அடுத்து ப்ராப்ளம் எதுனாலும் சால்வ் ஆயிரும். உங்களுக்கு 7 இருக்காது. ஏன்னா 9ங்கிற நம்பர் இருக்கிறனால உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிரும். 7 இருக்காது. அடுத்து வந்து பந்து ரைட்டா? பந்து அடி ஒரு 2 பேர் தூக்கி ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒன்று பஸ்ஸை மறைப்பானுங்க, இல்லாட்டி ஆட்டோவை மறைப்பாங்க. 2 பேர் சேர்ந்து மறைச்சா பந்தா அப்படின்னு சொல்லி அப்படி வச்சுக்கலாம். அதே 2னா பிரம்மானந்த ரெட்டிக்கிட்டே 2 பேர் அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம். அடுத்து அங்கேடா குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. நைட்டு 8 மணி ஆச்சு சார், எங்களை வீட்டுக்கு விடுங்க சார் தயவுசெய்து அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காங்க குஸ்ரோ. நீங்கள் இந்த லாஸ்ட் நம்பர் வைக்கிறேன்னு இந்த நம்பரை மறந்துடக்கூடாது. இந்த நம்பர் உங்களுக்கு மறக்காது, கரெக்டாக இருப்பீங்க. லாஸ்ட்டில் ஒரு வேளை அந்த இயர்ஸும் கேட்டாங்கன்னா பொறுத்துக்கள் இப்போலாம் கேட்குறாங்க. அதனால தான் விஜய்க்கு அரசியல் இறங்கியிருக்காரு. கொஞ்சம் 7 இருக்கும், அதையும் கடந்து வந்துடுவாருன்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும். அடுத்து ரொட்டி வந்து 4 ரொட்டி கேட்பான், ஆனால் 3 ரொட்டி தான் சாப்பிடுவோம். சிங்கு 17. அவ்வளோதான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்குக்கும் அப்பப்போ ஒரு 7 நடக்கும், அதை சமாளிச்சிடுவார். ஸோ அவ்வளோதான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த ஆர்டர் தெரியும், இந்த ஆர்டர் தெரியும், இந்த ஆர்டர். என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஆர்டரில் கடைசி இது மறந்தால் கூட உங்களுக்கு 55 666 77 88 99 00 11 காப்பாற்றும். ரைட், ஓகே. அடுத்து 280. ஸோ 270 எப்படி? 270 பார்த்தோம்ல, அது மாதிரி 280ங்கிறது நிதிக்குழு சட்டப்படியான அமைப்பு. ஒரு நிதிக்குழு இருக்கணுங்கிறதே
280 ரூல் படி தான் அமைச்சாங்க. 1951ஆம் ஆண்டு மத்திய அரசும் மாநிலங்களுடைய நிதி உறவை வரையறுக்க அமைச்சாங்க. 51 அமைச்சாங்க 280. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 280லேயே அதோடைய பணிகள், நிதிக்குழுவோட பணிகள் 3 ப்ராக்கெட்டில் 3 வந்தால் நிதிக்குழுவோட பணிகள், அதான் 3. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 275 ப்ராக்கெட்டில் 1 மானியம் பெறுவதற்கு, மானியம் வேணும்னா மாநில அரசின் தகுதி குறித்து கொள்கையை உறுதி செய்தல். அப்போ 275 1 ரைட்டா. 270 பார்த்தோம், 272 யூனியன் பிரதேசம் பார்த்துருக்கோம். 275 மானியம் வேணுமா? ஆமாங்க, ஒரு 5 ரூபா பிஸ்கட் வேணுங்க. வெயிட் பண்ணு ஒரு பிஸ்கட் தான் தருவேன். 275 ஒரே ஒரு பிஸ்கட் கொடுப்பாங்க. பணிகள் செய்கிறது 3 பேர் செய்வாங்க. பணிகள் எப்பயுமே 280 3 பேர் பண்ணுவாங்க. அது நிதிக்குழு சார்ந்து. அடுத்து நிதிக்குழு சார்ந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுத்தப்படுகிறது. வரி பங்கீடு எப்படி இருந்துச்சுன்னா 42% மாநிலங்களுக்கும் 58% மத்திய அரசுக்கும். ஜிஎஸ்டி படி மாநில அரசுக்கு 50% பெறுகிறது. ரைட், இது ஒரு விஷயம். அடுத்து உள்ளாட்சி நிதி அப்படிங்கிறது 4 வகையான அமைப்பு. மாவட்ட வாரியம், நகராட்சி, மாநகராட்சி, கிராம ஊராட்சி எல்லாருக்கும் தான் அந்த உள்ளாட்சி நிதி போகுது. ரைட், அடுத்தது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். கீன்ஸ் புதிய பொருளாதாரத்தின் தந்தையார் ஜேஎம் கீன்ஸ். நிதி கொள்கை எனப்படுவது நாட்டு வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தவும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கவும். விரும்பத்தகுந்த இருக்கணும், விரும்பத்தகாத தவிர்க்கணும். அப்போ ஆடம் ஸ்மித் தான் ஆர்தர் ஸ்மித் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆடம் ஸ்மித் தான். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நிதி கொள்கை என்பது நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தணும் பொது நிதி, செலவு, வரி பெறுதல்கள், நிதி நிர்வாகம் சார்ந்தது. பியூலர் அப்படின்னா பியூராக இருக்கணும். நிதி கொள்கை எப்படி இருக்கணும்? பியூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கணும்? பியூராக இருக்கணும். அதான் பியூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபினிஷ்டு. அவ்வளோதான், அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி தான். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டால் வேலையே மிச்சம்தான். இப்போ நிதிக்குழுனா கம்ப்ளீட்டாக நிதி பற்றி கம்ப்ளீட் டேட்டா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பணம்னா தெரியும், தேசிய வருவாய்னா தெரியும், வங்கினா தெரியும், நிதினா தெரியும். இந்த 4 டாபிக் தான் +2 ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.